நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம். சங்கீதம் 23 வசனம் 2 முன்பகுதி. தியான வசனம் 23ஆம் சங்கீதம் முதல் பாகம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கடந்த நாளிலே அவர் என்னை புல்லுள்ள பசும்புல் வெளிகளிலே என்னை படுத்துறங்கச் செய்கிறார் என்பதாக நாம் தியானித்தோம். புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் என்று சொல்லுகிறது, நாம் அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறதை, படுத்துறங்கச் செய்கிறதை, பயமற்று இருப்பதை, நாம் கலக்கமில்லாமல் இருப்பதை, சிறு காரியங்களிலும் தேவன் நமக்கு செய்கிற பாராட்டுகிற உதவிகளை எண்ணி நாம் அவரை பாராட்டுவதை அது வெளிப்படுத்துகிறது என்பதாக கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். மேய்ப்பருடைய பிரசன்னத்தினாலும் அவர் என் அருகில் இருப்பதாலும் நான் எல்லா பயத்துக்கும் நீங்கிறவனாக சமாதானத்தோடு படுத்துறங்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தேற்றவாளனாய், ஆலோசனைக்காரராய், சகாயராய் இருந்து கிறிஸ்தவனுடைய மேய்ப்பருக்குரிய கரிசனையும் சமூகத்தையும் எனக்கு அளிக்கிறார் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய நம்பிக்கை இளைப்பாறுதல் அவருடைய சமூகத்தில், அதாவது புல்லுள்ள இடங்களில் அனுபவிக்கக்கூடும். இதைத்தான் நாம் கடந்த நாளில் தியானித்தோம். ஆம் தேவ பிள்ளையே, ஒரு பரிபூர்ண வாழ்வுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் தேவனுடைய வார்த்தையிலும் உள்ள பசும்புல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னும் அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த புல்லுகளிலே தண்ணீரை வைத்திருக்கிற ஆண்டவர், பசும்புல்லை அதற்காக உண்டாக்கின என் தகப்பன் உன்னை குறித்து எவ்வளவு கரிசனை உடையவராக இருக்கிறார் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? கர்த்தர் நம்மை படுத்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்றால், படுத்துக்கொள்வது எப்படி என நமக்கு தெரியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சிலர் எல்லாம் எனக்கு தெரியும், அதான் ஈஸியாக பார்த்துருவேன், இதான் ஈஸியாக பார்த்துருவேன், அவரை பார்த்து இவரை பார்த்து நான் செய்துருவேன். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 23ஆம் சங்கீதத்தில் அந்த ஆடு தானாக எதையும் செய்ததாக நாம் காணவில்லை. அதன் மேய்ப்பர் தாமே அதை சகலத்தையும் செய்விக்கிறார். இந்த ஆடு அனுபவிக்கிறதை ஒழிய அது எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. எவ்வளவு அருமையான ஒரு தேவன் உனக்கும் எனக்கு உண்டு. எவ்வளவு மேலான மேய்ப்பன் உனக்கும் எனக்கும் உண்டு. நன்றியோடு அந்த மேய்ப்பனுடைய முகத்தை நோக்கிப்பார். அவருடைய சமூகத்தை நோக்கிப்பார். கிருபை நிறைந்த ஆண்டவர் உனக்காக அவரே எல்லாவற்றையும் செய்கிறார், சகலத்தையும் செய்விக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். இந்த வசனங்களில் அவர் அல்லது அவருடைய என்னும் பதங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே 5 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மேய்ப்பரே நமக்காக சகலத்தையும் செய்கிறவர். ஆனால் நாம் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அல்லது லூசிபரை குறித்து வாசிக்கும்போது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவன் நான் என்று 5 முறை சொல்லுவதை காண்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்பதாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே இந்த லூசிபர் 5 முறை நான் என்று சொல்லுகிறான். நான் என்பது சுயநம்பிக்கையை அல்லது மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையை குறிக்கிறது. நான் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகமான சலிப்பும் சினமும் கோபமும் அகங்காரமும் இருப்பதை நாம் உணர முடியும். கர்த்தாவே, என்னில் ஞானம் இல்லை, என்னில் பலன் இல்லை என்று கூறும் நிலைக்கு நீங்களும் நானும் வருவோம் என்றால் அதுவே சரணடைதல் அல்லது ஒப்புக்கொடுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தல் மிகவும் இனிமையானதாக இருக்கும் என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தாவீது தன்னால் எதுவுமே செய்ய இயலாது என்பதை உணர்ந்திருந்தான். தனக்கு தன் மேய்ப்பர் தேவை என்பதையும், தன் மேய்ப்பரே தனக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதையும் அவன் வெகு தெளிவாக அறிந்திருந்தான். ஆகையினாலேயே
அவன் தன்னுடைய சகல சாதனைகளுக்கும் வெற்றிகளுக்கும் மேன்மைகளுக்கும் காரணம் தன் தேவனே என்று கூறுகிறான். 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே, தேவனாலே என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 32ஆம் வசனம், அதே சங்கீதம் 32வது வசனத்தில், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்பதாக சொல்லுகிறார். 33வது வசனத்தில், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்பதாக சொல்லுகிறார். 36வது வசனத்தில், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்றெல்லாம் அவன் கூறிக்கொண்டே போகிறான். ஆம், அவர் என்னை திடப்படுத்துகிறார். அந்த திடத்தினாலே, பலத்தினாலே நான் ஒரு மதிலை தாண்ட முடியும், ஒரு சேனைக்குள் செல்ல முடியும். என்னை பலத்தால் இடைகட்டுகிறபடியினாலே அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குகிறார். நான் உயரமான இடத்திற்கு செல்ல முடியும், பள்ளங்களை தாண்ட முடியும், வேகமாக செல்ல முடியும். இத்தனை கிருபைகளை அருமையான ஆட்டுக்குட்டியே, பலனற்ற உனக்கும் எனக்கும் என் ஆண்டவர் கொடுக்கிறதை மேய்ப்பனாகிய தாவீது தன்னுடைய பிரதான மேய்ப்பனை குறித்து இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கலாம். அவனுடைய தேவன் தாமே அவனுக்காக சகலத்தையும் செய்திருக்கிறார். அவன் தானாக செய்ததாக உரிமை பாராட்டக்கூடிய ஒரு காரியமும் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் தன்னை பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றை செய்ய தனக்கு பலனுண்டு என்பதையும் உணர்ந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் சுய நம்பிக்கை உள்ளவர்களாகவும் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். என்னால், நான், எனது ஆட்கள் என்று சொல்லி அந்த மிகுதியான தன்னம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். என்றைக்கு நீ நானும் உன்னுடைய சுய புத்தியில் சார்ந்திருக்கிறோமோ அன்றைக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதை நீ மறந்து போகாதே. தேவன் அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன், உமக்காக மரிப்பேன் என்று சீமோன் பேதுரு ஆண்டவருடைய சமூகத்திலே மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். மற்றவர்களெல்லாம் ஒன்றுக்கு லாயக்கில்லாதவர்கள், பயந்தாங்குழிகள், அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஆனால் நானோ சிறப்பானவன், உமக்கு நேர்த்தியானவன். ஆகையினாலே நாம் உன்னை எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உமக்காக சாவதற்கு ரெடியாகிவிட்டேன் என்பதாக அவன் கூறும் அளவிற்கு அவனுடைய மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உடையவனாக அவன் காணப்பட்டான். சங்கீதக்காரனின் மனப்பான்மையோ இதற்கு முற்றிலும் எதிர்மறையானதாக இருந்தது. அவன் கூறுகிறான், 119ஆம் சங்கீதம் 35வது வசனத்திலே, உம்முடைய கற்பனைகளின் பாதையில் என்னை போகச் செய்யும். இது அவனுடைய ஜெபமாக இருந்தது. உம்முடைய கற்பனைகளின் பாதையிலே என்னை போகச் செய்யும், இல்லை என்றால் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி தன்னுடைய சிந்தை, தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய சித்தம் இவை எல்லாவற்றையும் அப்பன் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்திலே அவன் ஒப்புக் கொடுத்து விட்டான். அதுதான் ஆட்டுக்குட்டிக்குரிய அழகு. என் சித்தமல்ல ஆண்டவரே, என்னை முழுமையுமாய் உம்முடைய பாதத்திலே கொடுத்து விடுகிறேன், உம்முடைய கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும். தேவனிடத்திலே ஜெபம் பண்ணு. தேவனுடைய வழிநடத்தலின்படியே ஜீவித்தது நிமித்தம் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். பேதுரு அப்போஸ்தலன் கூறுகின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதாக சொன்னான். நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறுகிறான். ஆனால் அவன் ஆயத்தமற்றவனாகவே இருந்தான். பல வேளைகளிலும் நம்முடைய பிரச்சனையும் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு என்பதாக சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில். இதனுடைய பொருள் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதே. அருமையான தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரி, பல வேளைகளிலும் நம்மால் எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவனோ அந்த மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையை தகர்த்து நொறுக்கி நம்மை ஒன்றுமில்லாத நிலைக்கு கொண்டு வந்து அதன் பின்பு நம்மை இளைப்பாறுதலுக்குள் வழிநடத்த விரும்புகிறார்.
நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நம்முடைய மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை தான். எத்தனை முறை நாம் நன்மையானவைகளை செய்யும்படி கடும் முயற்சியோடு போராடி தோல்வியடைந்திருக்கிறோம். அதன் விளைவாக நாம் அதைரியம் அடைந்த சந்தர்ப்பங்கள் எத்தனை. அதைரியம் தேவனால் உண்டாவதல்ல, அது பெருமை நின்று வருகிறது. ஏதோ ஒன்றை செய்ய உன்னால் கூடுமென நீ எண்ணிக்கொண்டிருந்து உன்னால் அதை செய்யக்கூடாமற் போகும்போதுதான் நீ அதைரியம் அடைகிறாய். ஆனால் நீ தாழ்மையுள்ளவனாயிருந்தால் நீ உன் தேவனை தேடுவாய், அவருடைய ஒத்தாசையும் பெறுவாய். ஏனெனில் அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீ அவருடைய கிருபையையும் ஒத்தாசையும் பெற்று அனுபவிக்கும் போது உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் நன்றியால் நிறைந்திருக்கும். உன் வாய் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கக்கூடியதாக இருக்கும். துதிகளால் நிறைந்திருக்கக்கூடிய வாயாக உன் வாய் காணப்படும். தன்னை ஒரு ஆடாக தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்த தாவீது சிறு காரியங்களிலும் கூட தன் தேவனின் கரத்தை கண்டபடியினால் அவன் எப்பொழுதும் அவரை துதித்து எப்போதும் தன் தேவனில் களிகூர்ந்து கொண்டிருந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, நம்முடைய மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுகின்ற ஆணவமான வார்த்தைகளையும் சிந்தைகளையும் விட்டு அவைகளை ஆண்டவருடைய கரத்திலே சிலுவையிலே ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய போஷிப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உன்னையும் என்னையும் ஆண்டவர் படுத்துறங்கச் செய்வார். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களிலே காணப்படுகிற நான் என்ற அகம்பாவம், ஆண்டவரே, என்னால் முடியும் என்கிறதான மேட்டிமையான எண்ணங்கள் இவைகளை தவிர்த்து ஆட்டுக்குட்டியாகி நாங்கள் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாங்கள் அடங்கி உன்னுடைய பாதத்தண்டையிலே வருகிறோம் என்று சொல்லி ஓடி வருகிறோம். எங்களை ரட்சித்து வழி நடத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.